எல்லாருக்கும் ஏதோ ஒரு போதை இருக்கும். என்ன மாதிரி சில பசங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறதே போதை தான். மத்த நாள்ல 8 மணி வரைக்கும் தூங்குவோம். சண்டே ஆனா சின்ராசியை கையில பிடிக்க முடியாதுன்ற மாதிரி 6:30 மணிக்கெல்லாம் கிரவுண்ட்ல இருப்போம். ஒரு வாரம் முழுக்க ஒர்க் செஞ்சு அதோட ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ப்ராப்ளம், பினான்சியல் சிச்சுவேஷன் இது எல்லாத்தையும் அந்த 2 மணி நேரம் கிரிக்கெட் மார்க் அடிச்சிடும். அதனாலேயே வாரம் முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சண்டே அன்னைக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்காம வீட்டுல கரெக்டா அதை கெடுக்கிற மாதிரி சண்டே அன்னைக்கு கமிட்மெண்ட் கொடுத்தாலும் எப்படியோ பேசி சமாளிச்சு நழுவி ஓடி வந்துருவோம். என்னடா அவன் எருமக்கடா வயசுல இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கேன்னு வீட்டுல இருக்கவங்களுக்கு புரியாது. புரிய வைக்கவும் ட்ரை பண்ணாதீங்க. அதுவும் மழை பெஞ்சு விளையாட முடியல, இல்ல வீட்டுல ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் அதனால விளையாட போக முடியல அப்படின்னா அன்னைக்கு முழுக்கவே ரொம்ப வெக்ஸா இருக்கும். இந்த சண்டே நம்ம ஸ்பெண்ட் பண்ற கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டியில தான் அடுத்த வாரம் முழுக்க நல்ல எனர்ஜெட்டிக்கா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது கிரிக்கெட் தான் இல்ல, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ், பேட்மிண்டன், ஃபுட்பால், வாலிபால்னு ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி அடிக்டா வச்சுக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாம மென்டலியும் நம்ம நல்லாவே பேலன்ஸ்டா இருப்போம். நீங்களே என்னை மாதிரி ஒரு கிரிக்கெட் அடிக்டோ இல்ல ஸ்போர்ட்ஸ் அடிக்டா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை